இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்துடைய ஆரம்பமாக இருக்குது. தேவனுக்கு நாம் பயந்து நடக்கும்போது கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு முதலாவது தரார். அந்த ஞானத்தை நாம் அடையும் போது அது எப்படி இருக்குமா? பரிசுத்தரின் அறிவே அறிவு தான் அந்த ஞானம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தருகிறார். அதுதான் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 111:10 பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புந்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அவர் ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் கற்பனையின்படி நீங்கள் செய்ய அடையும் போது செய்து வருகிற போது நீங்கள் நற்புத்தியை அடைவீர்கள். அவருடைய புகழ்ச்சி உங்களுக்குள்ளே நிற்கும். அப்போது கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தை கொடுத்து, அவர் கற்பனையை கை கொள்ளும்போது நற்புத்தியை கொடுத்து நம்மை புகழ்ச்சியிலே என்றென்றைக்கும் நிற்க செய்வார். இதுதான் நமக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். யோபு 28:28 பார்க்குறோம். யோபு சொல்கிறார் அவங்க நண்பர்களை பார்த்து, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிற ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். என்ன சொல்கிறாரு? ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான் ஞானம். அப்போ நீங்கள் பொல்லாப்பை விட்டு விலகிடுவீங்க, அதுதான் உங்களுக்கு புத்தி. ஏன்னா தேவனை அவர்கள் அறியாததுனால அவங்க தங்கள் வாய்க்கு வந்ததை யோபுவை பேசுகிறாங்க இல்லையா? நீ என்ன உத்தமனா, சன்மார்க்கனா, நீதிமானா, ஏன் இப்போ அப்படி இருந்து உனக்கு இந்த பாடுகள்னு சொல்லி. அப்போ தேவனை அறிகிற அறிவு அவர்கள் அடைந்து இருந்தாங்கன்னா, ஏன்னா இது தேவன்தான் இந்த சோதனைக்கு சாத்தான் உத்தரவு கேட்டு வரும்போது அவர் அனுமதிக்கிறார் அந்த சோதனையில். அப்போது தேவனுடைய ஞானம் நமக்கு இருந்ததுன்னா பொல்லாப்பை விட்டு நாம் விலகிடுவோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் இதுதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடருடைய ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போது கர்த்தருக்கு பயப்படும் போது அது ஞானத்தை தருது. மூடர்கள் ஞானம், அவங்க போதகத்தை, தேவ ஞானம் நமக்கு இருந்ததுன்னா நாம் அதை அசட்டை பண்ணி அதை தள்ளி போயிட்டே இருக்கலாம் இல்லையா? பிரசங்கி 12:13 சொல்லுது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது. அப்போ கர்த்தருடைய கற்பனை கட்டளை என்ன சொல்லுது? அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கடைத்தொகையின் முடிவு அதை உங்களுக்கு காண்பிச்சிடும். இதுதான் மனுஷர் மேலே விழுந்த கடமை. அப்போ தேவனுடைய கற்பனை கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்ன்னு. அப்போது தேவனை அறிகிற அறிவை நாம் அடையணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்? வேதவசனம் சொல்லுது பாருங்கள். நீதிமொழிகள் 2:2 தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, நீங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பத்திரப்படுத்துங்க. ஞானத்தை வாவென்று கூப்பிடுங்க, புத்தியை சத்தமிட்டு அழைத்து கொள்ளுங்க. அப்போ வெள்ளியை போல நாடி, கர்த்தருடைய ஞானத்தை வெள்ளியை போல நாடி அதை புதையலை போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தரை அறிகிற அறிவை நாம் அடைவோம், அதை கண்டடைவோம். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர், அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், அவர் உயர்ந்தவர், அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார், அவர் சேனைகளின் தலைவராக இருக்கிறார், அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு ஒத்தாசை வரும், சகாயம் கிடைக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் எப்போ அறிய முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை இருதயத்தில் வைத்து அவருடைய ஞானத்தையும் புத்தியும் நீங்கள் தேடும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். யோவான் 17:3 சொல்லுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ ஒன்றான மெய் தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின அந்த இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் தேவனுடைய ஞானத்தை அடையிறீங்க இல்லையா? அப்போ அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஏன்னா நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவையும் நீங்கள் விசுவாசிக்கிறது தான் இல்லையா? அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். 1 யோவான் 5:20 சொல்கிறது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் நாமும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இதுதான் நான் முன்னாடி சொன்ன வார்த்தையும்.
அப்போ சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவதற்கு அவரே நமக்கு புத்தியை தருகிறார் இல்லையா? ஏன்னா குமாரனாகிய கிறிஸ்து சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம் இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் தான் அந்த சத்தியம். அவரை நாம் அறிந்தோம்னா நாம் சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தை இல்லையா, வசனம், அது உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு இல்லையா? பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது விடுதலை உண்டு. இவரே மெய்யான தேவன், அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நித்திய ஜீவனும் உண்டு. இங்கே 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம். இங்கே தாவீது சாலமோனை நோக்கி சொல்கிறாரு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு சேவி. கர்த்தரை உற்சாக மனதோடும் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிறவர் அவர். நீர் அவரை தேடினா உனக்கு தென்படுவார், அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை என்றென்றைக்கு கைவிடுவார். இது தாவீது மரிக்கிறதுக்கு முன்னாடி தன் மகனுக்கு கர்த்தரை குறித்து சொல்கிறாரு. நீ உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேவனை சேவித்து அவரை தேடு. ஏன்னா அவர் இருதயங்களை ஆராய்ந்து தோற்றங்களை நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், அவரை நீ தேடாவிட்டால் அவர் உன்னை கைவிட்டுவார். இன்றைக்கி நமக்கும் அதுதான். பெற்றோர்களாகிய நாம் தேவனை எவ்வளோக்கு எவ்வளோ நாம் தேடுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம் பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார் இல்லையா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்கிறார் இல்லையா? அது எப்போ? நாம் தேவனை தேடும்போது கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த தேவ சமாதானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 30:3 பார்க்குறோம், நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ ஞானத்தை கற்கலைன்னா பரிசுத்தரினுடைய அறிவை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த ஞானத்தை எங்கே அறிய முடியும்? வேத வசனத்தை நீங்கள் எடுத்து தியானிக்கும் போது தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தர் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு ஆவியானவர் கொடுப்பார். தேவனை அறிகிற அறிவு அப்போ உங்களுக்கு உண்டாகும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்குறோம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான். குமாரனை எவருக்கு வெளிப்படுத்த தாம் சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு தான் அவரை வெளிப்படுத்துவார் இல்லையா? இதுதான் வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது பிதாவுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். அழைத்தவர்களை அவர் நீதிமானாக்கி மகிமையிலே அவர் கொண்டு போய் நிறுத்துவார் இல்லையா? அதுதான் தன்னை ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தேவன் குமாரன் தன்னை வெளிப்படுத்துவாராம். யாருக்கு சித்தமாக இருக்கோ அவங்களுக்கு தான், அவங்களை தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறிய முடியாது. இதெல்லாம் எப்போ அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் வேத வசனத்தை எடுத்து நன்றாக ஆராய்ந்து அறியும் போது இந்த ஞானத்தை நீங்கள் அடைவீங்க. அதனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு போதிக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவு தான் அறிவு. பரிசுத்த ஆவியானவரிடத்துல அந்த அறிவையும் ஞானத்தையும் புதையலை போல நீங்கள் தேடி அதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்திலே வளரும்படியாய் கற்றுக்கொடுங்க. ஆமீன்.